ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கப்போ இன்னும் ஒன்றுமே கவர் பண்ணாத மாதிரி இருக்கீங்க, இல்லை ஒரு சில விஷயம் மறந்து போகுது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த வீடியோ ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் பாஸ் ஆன் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபுல் வீடியோலையும் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதில் பாருங்கள். இதில் நான் சொல்ல வரது மறந்தாலும் அதில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் சொல்ல போகிற மூணு கான்செப்ட் தான்: அண்டர்ஸ்டாண்ட், சிம்பிளிஃபை, அப்ளை. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன சொல்ல வராங்க ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்னென்னு உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கணும்ல, ஃபஸ்ட்டு அந்த சிலபஸ்க்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அதை தூக்கி ChatGPTல போடுங்க. அதில் என்ன சொல்ல வராங்கிற மெஜாரிட்டி அதில் சொல்லிடும். அதை தூக்கி ஃபஸ்ட்டு வந்து அந்த யூனிட்ல இதை தான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஃபஸ்ட்டு எந்த யூனிட் எடுத்து படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் கஷ்டமான யூனிட் எடுத்து படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியாக இருக்குங்கிற பாருங்க. அதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு சொல்லலாம் முதல் யூனிட் ஈஸியாக தான் இருக்கும் அதை படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியாக இருக்குது, 3 யூனிட் இருக்கலாம், 4 யூனிட் இருக்கலாம். ஸோ எது ஈஸியாக இருக்குன்னு எடுத்து படிங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஃபஸ்ட்டு நடக்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் நல்லா படிச்சிருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். இல்லை வந்து கடைசி இப்போ முடிஞ்ச இன்டர்னல் நீங்கள் படிச்சிருக்கலாம். அதனால் இந்த லாஸ்ட் யூனிட் ஈஸியாக இருக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அது போக வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃபை மோஸ்ட்லி எடுத்து படிக்கிற நல்லது. எல்லா யூனிட்லையும் செகண்ட் ஹாஃப் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாறலாம். பட் பேசிக்காக நான் சொல்கிறது காமனாக செகண்ட் ஹாஃப் பாருங்கள். இல்லை ஒரு சில கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். பர்டிகுலராக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும் நம்ம சேனல் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். அது போக உங்கள் சீனியர்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணிட்டு வந்துச்சு நீங்கள் சொன்ன கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. நான் பின் பண்ணி செஞ்சிருப்பேன். அது மாதிரி ட்ரஸ்டடாக இருக்க கொஸ்டின் பாருங்கள். அதுக்காக ஏன் தான் பார்க்கணும்ல, உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் எடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது வருதான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் படிக்கணும். கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடி படிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெஃபரன்ஸ்க்கு ஏப்ரல் மே 2025, நவம்பர் டிசம்பர் 25, ஏப்ரல் மே 24 இந்த கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மே செஷனுங்கிறனால அந்த ஏப்ரல் மே கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக ஒரு கொஸ்டின் படிக்கணும்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள், அது போக டெஃபினிஷன் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டெஃபினிஷன் எல்லாத்துக்குமே படித்து வச்சுருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டினை நம்ம வந்து டேரெக்டாக அப்ரோச் பண்ணுறத விட கம்மி அதாவது குட்டியாக அப்ரோச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபுல் வீடியோ சொல்லியிருப்பேன். எல்லாரும் நான் சொல்கிற மாதிரி ஓரளவு ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒன்றுமே படிக்கல அப்படின்னாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.